இல்ல அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பது எடப்பாடியை தவிர்த்து அவர் பையனுக்கு கூட தெரியாது. ஓ, ஏதோ யார்கிட்டயும் பேசுறது கிடையாதா? இல்ல, ஏதோ ஒரு பூடகமான ஒரு செயல்பாடுல தான் இருக்கிறார். சரி. அவரை சுத்தி இருந்த மூத்த முன்னோடிகள்ல 6 பேரு அவரை போய் அழுத்தம் கொடுக்கறாங்க, வலியுறுத்துகிறார்கள். ஏங்க கட்சி மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த 6 பேர் தன்னை சந்தித்ததும் வலியுறுத்தியதும் பச்சை பொய் என்று பேசுகிறவர்களை நம்பி எப்படி பயணிப்பாங்க? ஓகே, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்ப அவருக்கு அணுக்கமாக இருந்த ஆலோசனை சொல்லுவது யாருன்னே தெரியல. ஓகே, வெளியில இருந்து ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு. எல்லாம் அந்த மாதிரி, ஆமா, ஒரு சிலர் உள்ளே இருக்காங்க வெளியில இருக்காங்கிறார். இது சரியான ஆலோசனையாக கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ஆலோசனையாக இல்லை. வெளியில ஆலோசனை சொல்ற ஆயிரக்கணக்கானோர், பல நூற்றுக்கணக்கானோர், அவங்க எல்லாம் விரும்புறது கட்சி ஒன்றுபட வேண்டும், வலுவான கூட்டணி வேண்டும்,